ட்ராமானா என்னன்னு நினைக்கிறீங்க? இப்போ நிறைய இடத்துல வந்து எப்படின்னா ஒரு ஃபிசிக்கல் அப்யூஸ் இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு ஆக்சிடெண்ட் இந்த மாதிரி பயங்கரமாக நடந்தால் தான் ட்ராமாங்கிறது வந்து நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க. பட் அது மட்டும் ட்ராமா கிடையாது. நம்மளோட எமோஷ்னல் நீட்ஸ் ஆஸ் அ சைல்டு அது மீட் ஆகலைனாலுமே அது ட்ராமா தான். எங்கேருந்து நமக்கு நிறைய நெகட்டிவ் தாட்ஸ்லாம் வரும்னு நினைக்கிறீங்க? எங்கேருந்து நிறைய பெயின் வரும்னு நினைக்கிறீங்க? நிறைய கில்ட்டு, ஷேமு, இது எல்லாமே ட்ராமா தாங்க. ஆனால் இது வந்து ரொம்ப பெரிய ட்ராமான்னு கிடையாது. பட் இந்த ட்ராமா தான் நம்மளோட மென்டல் ஹெல்த்துக்கு மெயின் ரீசன். இப்போ வந்து நான் சொல்கிறத யாருமே கேட்க மாட்டிக்காங்க அப்படிங்கிறப்போ என்ன ஆகும்னா, ஐ வில் ஃபீல் ஸோ அன்வர்தி. இது வந்து ட்ராமா. இது வந்து ஜென்ரேஷ்னல் ட்ராமா. இது எங்கே இருந்துன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து நம்ம மதர்ஸ்டேருந்து வரும், அவங்களுக்கு அவங்க மதர்ஸ்டேருந்து வரும். ஸோ ஒவ்வொரு ஜென்ரேஷனாகவே நிறைய விமென் வந்து தே ஃபீல் ஸோ அன்வர்தி. என்ன ஆகும்னா, அதனால அந்த எக்ஸ்டர்னல் வேலிடேஷன் கிடைக்குமா, எக்ஸ்டர்னலாக அப்ரிசியேஷன் கிடைக்குமா, அவங்க வந்து நம்மளை பற்றி நல்லா சொல்ல மாட்டாங்களா, அப்புறம் நிறைய பண்ணால் எனக்கு வந்து என்னை லவ் பண்ண மாட்டாங்களா, இந்த மாதிரி வந்து நிறைய அந்த எமோஷ்னல் நீட்ஸ் வந்து அன்மெட்டாக இருக்கும். அது நமக்கு கிடச்சிருக்காது சின்ன வயசில். ஸோ அது எல்லாமே வந்து நம்ம நிறைய பெயின் ஹோல்டு பண்ணிகிட்ருக்கோம் உள்ளுக்குள்ளே அப்படின்னா அது ட்ராமா தான். ஸோ இது எங்கே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும்னா, நம்ம பேரண்டிங்கில் ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ நம்ம குழந்தை வந்து ஏதாவது தப்பு பண்ணிடுச்சு அப்படின்னா நம்மளால் அதை அக்செப்ட் பண்ண முடியாது. அது எப்படி நீ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கோபம் வருது அப்படின்னா, கோபம் வெளியில் தாங்க வருது. உள்ளுக்குள்ளே வந்து நிறைய நமக்கு கில்ட் இருக்கும். ஏன்னா ஐ எம் அ பேட் பேரண்ட், நான் ஒழுங்காக சொல்லிக் கொடுக்கல, நான் ஒழுங்காக பண்ணல, அந்த மாதிரி நிறைய கில்ட் இருக்கும் போது அது வெளியே எப்படி வரும்னா கோபமாக வெளியே வரும். பட் குழந்தை ஏன் பண்ணலை அப்படிங்கிறத நம்ம பார்க்க மாட்டோம். ஸோ நம்ம திருப்பி நம்ம அதை கத்தும் போதோ அடிக்கும் போதோ இல்லைன்னா குழந்தையோட நீட்ஸை நம்ம என்னென்னு பார்க்கலன்னா அகெயின் அன்கான்ஷியஸ்லி நம்ம ட்ராமாவை பாஸ் ஆன் பண்ணுறோம் குழந்தைக்கு. ஸோ இதுக்கு நம்ம நிறைய லேர்ன் பண்ணணும். கான்ஷியஸ் பேரண்டிங், நம்மளே ரீபேரண்ட் பண்ணணும். ஸோ எனக்கு என்ன ஃபீல் ஆகுது, என்னோடய தாட்ஸ் என்ன போகுது, எனக்கு இப்போ டிஸப்பாயிண்டடாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு நான் அந்த எமோஷன்ஸை வேலிடேட் பண்ணி நான் என்னோடய வாய்ஸு பின்னாடி என்ன போய்கிட்டு இருக்குங்கிறதெல்லாம் பார்த்து மாற்றணும். இதுதான் ரீபேரண்டிங் ப்ராசஸ். அப்படி நான் ரீபேரண்ட் பண்ண தான் நான் என்னோட கனெக்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறமா நான் என் சைல்டோட கனெக்ட் பண்ண முடியும். ஸோ இது ஒரு ஜிஸ்ட்டு தான். பட் டெய்லி ப்ராக்டிசஸ் வந்து ரொம்ப முக்கியம் இதில். தேங்க்யூ.